குட் மார்னிங் பாய் சாப். குட் மார்னிங் ஜி. ஜி நீங்க சொன்ன மாதிரி விஜய் தளபதி சிஎம் ஆயிட்டாரு. சொன்னல எங்க அண்ணன் என் தளபதி சிஎம் ஜோசப் விஜய். ஜி விஜய் தளபதி தானே சிஎம். அது நம்ம கூப்பிடுற பேரு பையா, அவரோட பேரு ஜோசப் விஜய். ஜோசப் விஜய். விஜய் சாப் கிறிஸ்டினா. இப்படி டெய்லி எல்லாருக்கும் வழி விட்டுட்டு இருந்தா டெய்லி ஸ்டெப்ஸ் தான். இப்ப என்ன பண்றது? சாவு சாவுறண்டா. Excuse me. Sorry. अरे जी स्टेप्स उधर है. எவ்வளோ படிக்கட்டு எவனா கட்டினா இவ்வளோ என்ன மச்சான் மூச்சு வாங்குதா? போட்டு போடாடே. என்னடா இன்னைக்கும் ஸ்டெப்ஸ் தானா? ஆனால் இன்னைக்கு லாபியில் ஒரு பொண்ணை பார்த்தேன் தெரியுமா? செம்ம அழகா இருந்தா. சூப்பர்டா. பேசுனியா? எங்க அதுக்குள்ளே தான் கீழே தள்ளி விட்டு போயிட்டாலே. வாட்? கீழே தள்ளி விட்டாளா? यार I feel really bad for him. ஆஹா. I even apologized to him. ஆனால் அந்த சாரி செம்ம க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா? சரி, நல்லா அசிங்கமா சரி. திரும்ப அவளை பார்த்தா என்ன பண்ண போற? Next time I see him, I'll give him a heartfelt apology. Huh? எஸ் ஆர்ட்ஃபுல்லி. வேற என்ன பண்ண போறேன்? அவகிட்ட நம்பரை தான் கேட்க போறேன். एंट्री पोल ले बेशरम लड़का. வந்துட்டு இருக்கு. குட் மார்னிங் ஜி. குட் மார்னிங் சாப். ஜி வை சார்? விஜய் தளபதி ஃபுல் நேம் ஏன் சாப் எனக்கு முன்னாடி சொல்ல? சொல்லியிருந்தா சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன்ல. ஜி உங்காலா எங்காலான்னு பார்க்காம நல்லாலான்னு பார்த்து சப்போர்ட் பண்ணணும் வையன், நாடு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும் ஜி. நாடு அடுத்த ஸ்டேஜ் போகிறதெல்லாம் இருக்கட்டும், லிஃப்ட்டும் மேலே போயிடுச்சு. இப்போ நீ எப்படி அடுத்த ஃப்ளோட் போவே சாப்? ஸ்டெப்ஸு தான் ஜி. क्या சாப்? நேற்று ஒரு பொண்ணு வந்தால, कौन जी? அதான் தள்ளி விட்டாலே. हाँ जी. அவளை பார்த்தியா? जी 18 floors, 37 companies, 1870 employees. இதெல்லாம் உங்ககிட்ட கேட்கல. அவளை பார்த்தியா இல்லையா? नहीं साहब. பார்த்தா சொல்லு. ओके जी. சரிடா உனக்கு இருக்குடா. யோ ஜி இன்னைக்கு பார்த்தியா? नहीं साहब पाकले. போயா. யோ ஜி இப்போ பார்த்தியா? இப்போதானே சாப் வந்து கேட்டேன். ஓகே. புதுசா ஒரு மழையில பூத்த மலரே உன்னை கண்ட, அழகாவும் கண்ணுக்குள்ள சர வச்சு முழுசா என்ன தின்ன, நெஞ்சுக்குள்ள விட்டெறிஞ்ச வரசானா உன்னை தேடி அலைஞ்சி நிம்மதிய பிச்செறிஞ்ச, உன்னோட நான் சேரணும், உன் கைய நான் கோக்கணும், உன் கூட வாழ மண் மேல நான் நடை போடணும், என் ஆசை நிஜமாகணும், என் சாமி வரும் கேட்கணும், உன் பேரை சொல்லி என் கடை காலம் கண் மூடணும். Sorry. யாரோ காதலே உன்னை தேடி வருவேன் வெறுக்காத, யாரோ காதலே நிலவே அளவ சுருக்காத, யாரோ காதலே உன்னை தேடி வருவேன் வெறுக்காத, யாரோ காதலே
नहीं नहीं கண்டுபிடிச்சு கூடியா साहब எனக்கு தெரியாது साहब ஒண்ணு பண்ண மாட்டேன் இல்லையா ஓடா இருடா नहीं साहब नहीं அப்படியா சரி ஓகே நான் உனக்கு கால் பண்றேன். இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒரு ஃப்ளோர் விடாம எல்லா ஃப்ளோர்லயும் செக்யூரிட்டி மாதிரி தேட்டண்டா. ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டேன். எங்கடா போயிருப்பா? வேற எங்கேயே தேடு போய். நானே எப்படி பேச பயந்துட்டு இருக்கேன். போடா. நான் சாப்பிட்டேன். ஹலோ. நானும் பார்க்குறேன். ஒரு மாசமா நீ அவளை பார்க்குறியே தவிர இப்போ பேச மாட்டியே. எப்படிடா பயமா இருக்குல்ல? அப்படிதான்டா இருக்கும். ஒரே தடவை தைரியத்தை வர வச்சுக்கிட்டு போய் நம்பர் கேட்டுன்னு வச்சுக்கோ. அது இன்னும் பயமா இருக்கும். நீ கம்முனு இரு. நான் பார்த்துட்டே இருக்கேன். உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா ஹேப்பன் இருக்கு. ஹேப்பனா அப்படின்னா? ஹேப்பன் ஒரு டேட்டிங் ஆப். உன்னோட சரௌண்டிங்ல இருக்கிற பர்சனை உன்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி உன்னோட சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்பிளை உன்னால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி இப்போ நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஹேப்பன் ஆப்பை உன்னோட ஃபோன்ல டவுன்லோட் பண்ணு. பண்ணிட்டேன். இப்போ அவளோட ப்ரொஃபைலை கண்டுபிடிக்கணும். தோப்ப இப்போ லைக் பண்ணு. பண்ணிட்டேன். பாத்தியா? இட்ஸ் a crush. ஆமா. அப்ப அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா? அவ்வளவுதான்டா. ரொம்ப சிம்பிள் தான். சரி இப்போ கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் அப்படியே வச்சு அட்வைஸை வாங்கிக்கிறாங்களே தவிர கொடுக்க மாட்டானுங்களே. நம்ம போய் கண்டுபிடிப்போம். यूनिफॉर्म कहाँ है? ऑलरेडी लेट लड़का ஜி साहब ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு சாப். இப்பதான் சாப் வந்தேன். யூனிஃபார்ம் கூட மாத்தல சாப். ப்ளீஸ் சாப் ப்ளீஸ் 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 அது இல்லையா அந்த பொண்ணு பாத்தியா? அந்த மேடம் ஜி பார்க்கல சாப். போயிரு சாப் ப்ளீஸ் சாப். எனக்கு வேலை இருக்கு சாப். லிஃப்ட் வர போயிடுச்சு. போ சாப் ஸ்டெப்ஸ்ல போய் தொலை சாப். போறேன்டா जाओ साहब. என்னாச்சு உனக்கு? இருக்கிற பிரச்சனை இல்ல ஈ லड़का. எவ்வளோ ஸ்டெப்ஸ் ஏறின்னு பாரு. அரே பவான் யூனிஃபார்ம் விட்டே பேவ்கூப். யோ சேட் என்ன பண்ற? என்னமோ பண்றேன் போயா. லேட் ஷிட். யா லூஸ். அவள மாதிரி இருக்கு. அவளேதோ. போறாளே. இருமா உடனே போடாத. ஐயோ சாரி தெரியாம சாரி மன்னிச்சிருங்க ப்ளீஸ்ங்க. சாரிங்க கோபப்படாதீங்க. சாரி. तू वही है ना उस दिन जो लिफ्ट में मिला था और गिर गया था? अब मुझे समझ आ रहा है. रिवेंज के लिए कर रहा है ना तू खुद का दिन खराब कर रहा है, ऊपर से मेरा भी दिन खराब कर रहा है. बेशरम आदमी पागल है क्या? ஹிந்தி பொண்ணா இருந்தா என்னடா பிரச்சனை? அதெல்லாம் கத்துக்கலாம். இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். மகா என் பேர் என்ன? தீரன். என் முழு பேர் என்ன? தீரன் சின்னமலை. சின்னமலையா? அது யாரோட பேர் தெரியுமா? தமிழ்நாட்டோட முக்கியமான விடுதலை போராட்ட வீரரோட பேர் அது. அவர் பேர் எதுக்கு உனக்கு வச்சிருக்காங்க? ஏன்னா என் அப்பா தான் தமிழ்நாடு உரிமை குரல் இயக்கத்தோட தலைவர் மா முத்தமிழரசராச்சே. தமிழ்நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேட்காதீர்கள். நாம் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தோம் என்று சிந்தியுங்கள். நாம் வாழும் இந்த தமிழ் திருநாடு எண்ணற்ற தியாகங்களாலும். விடுடா, நம்ம அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கலாம். புரிய வைக்கிறதா? தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜ் வீட்டில் பேசினாலும் தமிழ்னா என்னன்னு ஒரு மாசத்துக்கு கிளாஸ் எடுத்து புரிய வைக்கிறவருடைய அப்பா. அந்த அளவுக்கு தமிழ் அவர் ரத்தத்தில் ஊறி இருக்கு. இதுல போய் எனக்கு ஒரு ஹிந்தி பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னு வையேன், நான் ஒரு புள்ளைய இல்லைன்னு சொல்லிடுவார். இப்போ என்னடா பண்றது? என்ன பண்ண போறேன்? என் மைண்ட்ல இருந்து அவளை டெலீட் பண்ணிட்டு வேலையை பார்க்க போறேன். குட் மார்னிங் தீரன் சாப்.
क्यों साहब इतना सैड लग रहा है? வீரன் சாப், நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த மேடம் ஜி இதோ வந்திருக்கு. மகனே மகனே, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி. என்ன பொண்ணுப்பா. அழகாக்கலே எதனா பேசினா ஹிந்தியில் திட்டுவா, நமக்கு புரியாது, ஓரமாக போயிடுவா. சரிங்க சரி. வாடா வா வந்து இடி இதுக்குன்னே வருவானுங்க. பொண்ணுங்களுக்கு ஃப்ரீடமே கிடையாது. எந்த பொண்ணாலும் இருப்பீங்களா? நான் மட்டும் ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னு வை, மவனே காலி ஆயிருவேன். ஏங்க தெரியாம தாங்க அடிச்சேன். வீடியோ கிடையாதுன்றீங்க. தெரியாம நீ Excuse me, ma'am. He did it by mistake. ஓ மிஸ்டேக். அப்போ ஒன்று அடிச்சா உனக்கு ஓகேவா? ஒத்துப்பியாமா நீ? நான் வேணா வந்து இடிக்க சொல்லவா? சொல்லவா? मैम, आपने पीछे देखा? பிச்சை எடுத்தியா? वहाँ नहीं, वहाँ. ஐயோ கேமரா மாட்டிக்கிட்டோமே. वो जो सीसीटीवी कैमरा है ना, उसने सब कुछ रिकॉर्ड कर लिया है. अगर इसकी गलती हुई तो ठीक है, इसको उसकी सजा मिलेगी. लेकिन अगर ये इनोसेंट हुआ तो पता है क्या होगा? तो BNS सेक्शन 217 एंड 248 के अंदर 5 साल की जेल एंड 2 लाख रुपए का फाइन. ஐயோ 2 லட்சம் ஃபைனா? அக்கா இப்போ என்னக்கா பண்றது? Ask him. ஆக்சுவலா ப்ரோ தப்பு நடக்கதான் செய்யும். நீங்களும் வந்தீங்க, நானும் தெரியாம ஒரு ஸ்டெப் வந்தேன், அதனால இதை அப்படியே விட்டுறலாம். நான் மன்னிச்சிட்டேன், நீங்களும் மன்னிச்சிருங்க, அப்படியே நம்ம போயிடலாம். ஓகே? அப்படியே இந்த சீனு மிரட்டுறதெல்லாம் அது அப்படியே சும்மா ஜாலியா ஜாலி பண்ணலாம் ஜாலி. சரி, இப்போ நம்ம 2 பேருமே தப்பு பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறேன். அதை அப்படியே மன்னிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா அது வேணா தெரியாம நடந்திருக்கலாம். ஆனா இது உங்க கையே, அது தெரிஞ்சுதானே வச்சிருக்கீங்க. என் பர்மிஷன் இல்லாம உங்க கையை என் மேல வச்சீங்கன்னா அப்புறம் அது அபியூஸ் தானே? அபியூஸா? அழுதெல்லாம் விட மாட்டேன். அப்போ என்ன பண்ணா விடுவீங்க? என்ன பண்ணா பாவமாக தான் இருக்கு. ஒரே ஒரு கோட்டு வாங்கின விட்டுறேன். கொட்டா? அதெல்லாம் பயப்படாதீங்க, வேகமெல்லாம் கொட்ட மாட்டேன், லைட்டாக தான். நிஜமா? சத்தியமா? ஓகே லைட்டாக தான். லூஸ் பைய நல்லாவே கொட்டிட்டான். ஏங்க ஒரு நிமிஷம். எஸ். ஏய் ஒன்றும் இல்லைப்பா. சீப்பா அடி போட்டணும் போடு. தேங்க்யூ ஃபார் சேவிங் மீ இதர். I'm sorry. வை? I pushed you the other day. ஓ ஒரு நிமிஷம். I know. You're also sorry for pushing me down that day. பரவாயில்ல. சே அது இல்லை, அது நினச்சிங்களா? இல்லை அதுவும் தான். பட் திஸ் இஸ் சம்திங் எல்ஸ். क्या? தைரியத்தை வர வச்சு கேட்டுறாதீரா. உங்கள் நம்பர் கிடைக்குமா? क्या? ஒன்றும் இல்லை, நத்திங். 90746326. தமிழ் கொஞ்சம் தெரியும். ஓகே பாய். ஹலோ, என் நம்பர் தான்.
அர்ஜி தாக்கிட்டேயா. இதே ஃப்ளோவில் மெசேஜ் பண்ணிடுவோம். கேன் வி கோ ஃபார் அ டேட்? बोलो माँ। मेरी बात ध्यान से सुन, इसके आगे अब तुझे और टाइम नहीं देने वाले। तेरे सारे कजिन्स की शादी हो गई है, बस तू ही बची है। माँ, I need some time. और कितना टाइम? इस एज में शादी नहीं करेगी तो फिर समाज वाले क्या बोलेंगे? और लड़के का परिवार बहुत अच्छा है, उनको तो बहुत पसंद आई है। तेरे पास फ्राइडे तक का टाइम है। अगर तब तक तूने मुझे अपना जवाब नहीं दिया तो अपना रेजिग्नेशन ऑफिस में दे के वापस आ जाना। अगर उसके आगे तूने कुछ नहीं बोला तो हम वहाँ आके सब अरेंज करके तेरे को ले जाएंगे। फ्राइडे तेरे लिए लास्ट डे है। பார்த்தேன். அம்மா அம்மா, அது எப்படி எல்லாத்தையும் ஹிந்திலேயே பேர் வச்சுக்கிட்டு அப்புறம் தமிழ்நாடுன்னு பேர் எதுக்கு? வடநாடுன்னு வச்சுட்டு போலாமே. முதல்ல இவங்கெல்லாம் ஒழிக்கணும். நான் கிளம்பி வரேன். ஹிந்திக்காரங்களே இவ்வளோ திட்டுறாரு. நான் ஒரு ஹிந்தி பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னால் வெட்டுவாரோ? இது வேற ரிப்ளை பண்ணலையே. வம்ப விலை கொடுத்து வாங்கிட்ட போலியடா தீரா. குட் மார்னிங் திரன் சாப். குட் மார்னிங் ஜி. Kiran, yesterday I texted you, didn't reply? Oh, अच्छा. I'll check and I'll reply. I didn't see. Don't worry, G. It happens. Yeah. Woman. ஒருவேளை நாங்கள் 2 பேரும் வேறு வேறு லாங்குவேஜ்ன்றதுனால யோசிக்கிறாளோ? இருக்கலாம் ஜி. ஆமாம், நீங்கள் ஏன் ஹிந்தி கற்றுக்கக்கூடாது? நான் ஏன் ஹிந்தி கற்றுக்கணும்? தமிழ்நாட்டுக்கு வந்தால் நீங்கள் தான் தமிழ் கற்றுக்கணும். கரெக்ட் தான் சாப். நாங்கள் இங்கே பொழைக்க வந்திருக்கோம். உங்கள் மொழி நாங்கள் கற்றுக்கிட்டோம். நீங்கள் நார்த் இந்தியா போனால் எந்த மொழியில் பேசுவீங்க? அங்கே யாருக்கும் தமிழ் தெரியாது. எங்களை மாதிரி பொழைக்க கற்றுக்க வேணாம், அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்க கற்றுக்கலாம்ல. இந்தியாவுக்குள்ளே எல்லா மொழியும் ஒன்று தானே சாப்? எல்லா மொழியும் ஒன்றும் இல்லை ஜி. எங்கள் ஊரில் நாங்கள் தான் கெத்து. எங்கள் ஊர்லேயும் நான் கெத்து தான் சாப். ஆனால் இங்கே நான் வெறும் வடக்கந்தான். நான் எப்போ தமிழ் கற்றுக்கிட்டேனோ அப்போ தானே சாப் நீங்கள் என்கிட்ட பேசவே ஆரம்பிச்சிங்க. நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் தான் சாப் நமக்கு எத்து. ஸ்டேஜ் தாண்டி போனால் லாங்குவேஜ் கற்றுக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சரா நிறுத்தி தான் சாப். சரா நிறுத்தி? அகதி சாப், அகதி. ஓ, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை சாப். அப்புறம் ஹிந்தி இனிப்பு பண்ணுறேன்னு சொல்லிடுவாங்க. ஐயோ, அது இனிப்பு இல்லையா, திணிப்பு. அதான் சாப். அப்புறம் ஜி, நீங்கள் ஏன் மேடம் ஜி கிட்ட லாங்குவேஜ் பற்றி யோசிக்காமல் போய் மனசு விட்டு பேசக்கூடாது? மனுஷனுக்கு தான் சாப் மொழி தேவை, யாருக்கோ எந்த மொழியும் தேவையில்லை. आई थिंक ये प्यार करता तुम वो सिचुएशन बोलो एटलीस्ट हम हर्ट ஆகாம இருப்பான்ல. என்ன சொல்ற? मुझे भी वो पसंद है. आर यू सीरियस? அப்ப யோசிக்காம போலோ. எதெந்தல மேரேக்க ஃபைட் க்க நான் பாத்துக்கறேன். எப்படி சொல்ற? I've only known him for about a week. அதுக்குள்ள if I go and tell him that I like him, won't he think I'm cheap? Shit. मेरे सिचुएशन के प्रेशर की वजह से अगर मैं उसके सिचुएशन में होती तो even I would think it's wrong. wrong. So it's better to leave it as it is. என்ன நடக்குமோ நடக்கட்டும். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கறேன். சாய் चलो. டேய், நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கு. சரிப்பா. அப்போ எங்கே வரீங்கப்பா? நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்கார்ல. யார், இந்த முகேஷ் சௌத்ரியா? ஆமாடா, அவரோட 2வது பையன் ஏதோ ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டானா. அதான் நம்ம ஆளுங்கள்லாம் கூட்டும் போய் இரங்கல் தெரிவிக்கலான்னு போயிட்டு இருக்கேன். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. வீட்டுக்குள்ளே ஹிந்தி பாட்டு ஓடக்கூடாது, ஹிந்தி படம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஹிந்திக்காரங்க வீட்டுக்கு இரங்கல் தெரிவிக்க போகிறீங்க?
அவருக்காக தானே இப்படி ரோடோட இறங்கி காட்டு கத்தி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், நான் எப்படா ஹிந்தி பாட்டு படம்லாம் பார்க்க வேணான்னு சொன்னேன்? நாங்கள் இந்தியை திணிக்கிறவங்கள தான் எதிர்க்கிறோம், ஹிந்தி பேசுகிறவங்கள இல்லை. ஹிந்தியாலையும் ஹிந்தி பேசுகிறவங்களாலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை வச்சு சிலர் பண்ணுற அரசியல் தான்டா பிரச்சனையே. எந்த மொழி பேசினாலும் அவங்களும் மனுஷங்க தானடா. பா, அப்போ உனக்கு ஹிந்தி பேசுறது பிரச்சனை இல்லை, இந்தியை திணிக்கிறதா பிரச்சனையாப்பா? ஆமாண்டா. சொன்ன சொன்ன मुझे देखा तो ये जाना सना. करेक्ट टाइम. கடவுளே காப்பாத்துப்பா. கமிங் கிரண் பியூட்டி. ஜி சாப், குட் மார்னிங். மார்னிங்கா? மேடம் ஜி கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? இன்னைக்கு தான். குட் டைமிங், ஆல் தி பெஸ்ட். லிஃப்ட்லேயே சொல்லிடு சாப். தேங்க்ஸ் ரா சேட்டு. ஐயோ இவனா? பயப்படாதீங்க, வாங்க, எதுவும் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக கட்ட மாட்டேன், வாங்க. குறுக்கால பூனை வர மாதிரி இந்த குரங்கு வந்துடுச்சு. நல்லா சகனம் தான். போ. मैं जानती हूँ कि हम बस एक दूसरे को एक हफ्ते से जानते हैं, बट मुझे तुम पसंद हो. प्लीज़ गलत मत समझना. मुझे पता है मैंने बहुत जल्दी बोल दिया, बट मेरी सिचुएशन ऐसी है. एक हफ्ते में घर पे मेरी शादी फिक्स कर रहे हैं. घर पे कोई मान ही नहीं रहा है मेरी बात. देखो, तुम टाइम लेके अपना जवाब दो, लेकिन फ्राइडे तक दे देना, क्योंकि फ्राइडे मेरा आखिरी दिन है ऑफिस में. அச்சோ. तो क्या तुम मुझसे शादी करोगे? हाँ? கொஞ்சம் நவரு. ஜி சாப், சொல்லிட்டீங்களா? எல்லாம் ஓகேயா? லவ் சக்சஸா? ஏ பையா, அவன் என் ஜாதி என்னன்னு கேக்குறாயா? मेरी शादी फिक्स कर रहे हैं. என் அப்பாவுக்கு லாங்குவேஜ் வேணா பிரச்சனை இல்லாம இருக்கலாம், ஆனா ஜாதி என்னன்னு கேட்டுன்னு வை, கொலை பண்ண கூட யோசிக்க மாட்டாரு. அதனால நீயும் மறந்துடு, நானும் மறந்துடுறேன். அம்மா, இந்த ஒர்க் கொடுத்து 2 வாரம் வச்சுக்கிறேன். நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கோம். ஹெச்ஆர்ட் வந்து கம்ப்ளைண்டாக வந்துட்டு இருக்கு. ஏண்டா, பேசினா தானே தெரியும். இங்க பாரு, என்னால பேச முடியாது, ஆளை விடு. டேய், ஏய், உன்னதான் போய் கொடுத்துட்டு வரேண்ணே. டேய், அவ செட் ஆக மாட்டான், எங்க அப்பா என்ன வெட்டிட்டு வர்றா, போடா. जी धीरन. नहीं मैम. भैया, धीरन. पता नहीं मैडम जी. ஜி குட் பாரா. என்ன ஜி கோச்சுக்கிட்ட? ஒரு தம் போட்டு வரலாமா? போயா. டேய், நீ என்ன பெரிய இவனாடா நீ? எவனாடா? பெரிய மன்மத சிக்கா நீ. ஏய், நான் என்ன பண்ண? பாவம் அந்த பொண்ணு, ஒரு பொண்ணா அவளே வந்து வெக்கத்தை விட்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றா. நீ பெரிய இவனாட்ட அப்படியே திருப்பிட்டு போற. எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா? ஆமா, நேத்து லிஃப்ட்ல கேட்டால. பாவம் அந்த பொண்ணு குழந்தை அழுதுருச்சு தெரியுமா?
என்ன இந்த பைத்திய புது கதை சொல்லுது? ஏன் எனக்கு ஒன்றும் புரியல. அவள் ஜாதி தானே பேசுனா? ஆ ஜாதியா? அவ எங்க ஜாதியை பற்றி கேட்டா? அதான் நேற்று லிஃப்ட்டுக்குள்ள ஜாதி கரானா என்னமோ சொன்னாலே. ஜாதியா? டேடி லூசு, அது ஜாதி இல்லடா, ஷாதி. ஷாதினா ஹிந்தியில் கல்யாணம்னு அர்த்தம். கல்யாணமா? யோ மென்டல், இதுக்கு தாயா உனக்கு கொஞ்சமாச்சும் ஹிந்தி கற்றுக்க சொன்னேன். சரி பையா, என்ன பண்ணுறது இப்போ? என்ன பண்ணு இப்போ? என்ன பண்ணுறது? போய் பேச அவகிட்ட. அதுவும் இல்லாம இன்னைக்கு லாஸ்ட் டேன் வேற சொன்னா. ஊருக்கே போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம போய் பேசணுமா? ஆமா. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. காதல் உன்னை வாட்டி வதைக்கும், காதல் கண்ணீரை கொடுக்கும், காதல் கண் மூடி மறைக்கும், உயிர் போகும் காதலே. காதல் கண்ணோடு இருக்கும், காதல் கனவாக சிரிக்கும், காதல் கதையாக முடியும், நிறைவேறா காதலே. கிரண், ஷாதினா கல்யாணமா? உனக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணமா? आमा बट व्हाई डू यू केयर? नीदा उस दिन कुछ नहीं बोला था ना? ஐயோ, தப்பு பண்ணிட்டியடா. उस दिन तो कुछ नहीं बोला किरण। था. आज पता नहीं क्यों आए हैं. आज किरण। मेरा आखिरी दिन है ना, इसके बाद इसकी शक्ल नहीं देखूंगी मैं. हाँ, एक तो लड़की खुद आके प्रपोज कर रही है, ऊपर से ये एटीट्यूड. ஏய் மீனம்மா, will you शादी में? கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஐயோ, எப்படியோ 2 ஸ்டேட்டும் ஒண்ணு ஆயிருச்சு. மேடம், நான் புள்ளை குட்டிக்காரன் மேடம். உன்னோட நான் சேரணும், உன் கைய நான் கோக்கணும், உன் கூட வாழ மண் மேல நான் நடை போடணும், என் ஆசை நிஜமாகணும், என் சாமி வரும் கேட்கணும், உன் பேரை சொல்லி என் கடை காலம் கண் மூடணும். யாரோ காதலே, யாரோ காதலே, யாரோ காதலே, உன்னை தேடி வருவேன் வெறுக்காத, யாரோ காதலே, என் நிலவே அளவ சுருக்காத. ஹேப்பன் ஒரு டேட்டிங் ஆப். நம்மளோட சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புளை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளை ஈஸியாக ரீச் அவுட் பண்ண முடியும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க.